திடீர் சிக்கலில் தளபதியின் கோட் ரிலீஸுக்கு முன்பாகவே பஞ்சாயத்தா? வெங்கட் பிரபு விஜய் காம்போவில் கோட் படம் உருவாகி வருகிறது. கடந்த சில மாதங்களாகவே இந்த படத்தின் ஷூட்டிங்கை விறுவிறுப்பாக நடத்தி வருகிறார் வெங்கட் பிரபு. 2 விதமான கேரக்டர்களில் கோட்டில் நடிக்கும் விஜய் தற்போது தாடி மீசை இல்லாமல் மிகவும் யங்கான லுக்கில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். விஜயின் கோட் படம் புதிய சிக்கல் ஒன்றை சந்தித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி ரசிகர்கள் இடையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விஜய் நடிப்பில் கோட் படம் உருவாகி கொண்டிருக்கிறது. வெங்கட் பிரபு இப்படத்தின் ஷூட்டிங் கடந்த சில மாதங்களாகவே மும்முரமாக நடந்து வருகிறது. இதனை அடுத்து விரைவிலேயே கோட் பட அப்டேட்டை வெளியிட தீவிர பணியில் இறங்கியுள்ளார் விஜய். இதனால் உச்சக்கட்ட எதிர்பார்ப்பில் இருக்கின்றனர் தளபதியின்ஸ். இந்நிலையில் கோட் படம் லேட்டஸ்டாக சந்தித்துள்ள சிக்கல் குறித்து அதிர்ச்சியான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. லியோ படத்தின் கலவையான விமர்சனங்களை சந்தித்து தொடர்ந்து வெங்கட் பிரபுவுடன் கூட்டணி அமைத்துள்ளார் விஜய். எதிர்பார்க்காத இவர்களின் காம்போவில் என்ன மாதிரியான படம் வெளியாக போகிறது என்பதை அறிய ரசிகர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் உள்ளனர். மற்றொரு பக்கம் கோட் படத்தின் ஏதாவது ஒரு அப்டேட்டை விரைவில் வெளியிடுமாறு வெங்கட் பிரபுவை நச்சரித்து வருகின்றார் விஜய் ரசிகர்கள். இந்நிலையில்தான் நேற்றைய தினம் அஜித்தின் AK63 படத்தின் குட் பேட் அக்லி டைட்டிலுடன் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியானது. இதனை AK ரசிகர்கள் வேற லெவலில் இணையத்தில் கொண்டாடி வருகின்றனர். இதனை அடுத்து விஜய் ரசிகர்கள் கூல் செய்யும் விதமாக விரைவிலேயே கோட் பட அப்டேட் வெளியாகும். அது உங்களின் காத்திருப்புக்கு ஒர்த்தாக இருக்கும் என்றும் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் வெங்கட் பிரபு. இந்நிலையில் கோட் படம் தற்போது ஒரு சிக்கலை சந்தித்துள்ளதாக புதிய தகவல் ஒன்றை வலைபேச்சு பிஸ்மி பகிர்ந்துள்ளார். அதாவது இப்படத்தின் ஆடியோ ரைட்ஸை மிகப்பெரிய தொகைக்கு டி சீரிஸ் நிறுவனம் வாங்கியுள்ளது. சேட்டலைட் உரிமையை சன் டிவி நிறுவனம் கைப்பற்றியுள்ளது. இதனால் தற்போது கோட் பட பாடலை முதலில் தங்களது யூடியூப் சைட்டில் போடுவோம் என சன் நிறுவனம் கூறியுள்ளதாம். ஆனால் இதனை ஒப்புக்கொள்ளாத டி சீரிஸ் நிறுவனம் எங்களுடைய சேனலில் போடுவதற்காகத்தான் அதிக தொகை கொடுத்து ஆடியோ ரைட்ஸை உரிமை பெற்றுள்ளது என தெரிவித்து வருகிறதாம். இதனால் இந்த 2 நிறுவனங்களுக்கும் இடையில் மாட்டிக்கொண்டு AGS நிறுவனம் முழித்துக் கொண்டிருக்கிறதாம். இப்படி ரிலீஸுக்கு முன்பாகவே கோட் படம் சிக்கலில் மாட்டியுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்பு அடுத்த வாரம் துவங்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அநேகமாக மார்ச் மாதத்திற்குள் கோட் படத்தின் ஒட்டுமொத்த படப்பிடிப்பு முடித்துவிடும் என்றும் ஜூன் மாதம் இப்படம் திரையில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தற்போது கோட் படத்தை பற்றிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அது ரசிகர்களை மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியும் உள்ளது. விஜய் படம் என்றாலே அப்படத்தின் பூஜை துவங்கும் முன்பே டிஜிட்டல் மற்றும் OTT ரைட்ஸ் அதிக விலைக்கு விற்பனையாகிவிடும். ஆனால் கோட் படத்தின் படப்பிடிப்பு துவங்கி பல மாதங்கள் ஆகியும் இன்றவரும் இப்படத்தின் OTT ரைட்ஸ் விற்பனை ஆகவில்லை என ஒரு தகவல் தற்போது கிடைத்துள்ளது. பிரபல OTT நிறுவனமான நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் கோட் படத்தை வாங்க முன்வந்தது. ஆனால் கோட் படத்தின் OTT உரிமையின் விலை அதிகமாக இருந்ததால் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் பின்வாங்கிவிட்டதாக தகவல் வந்துள்ளது. கோட் படத்தின் டிஜிட்டல் உரிமையை நெட்ஃபிளிக்ஸ் தான் வாங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இப்படி கடைசி நேரத்தில் பின்வாங்கிவிட்டது. எனவே இனி வேறொரு நிறுவனத்துடன் கோட் படக்குழு டீலிங் பேச வேண்டும். இந்நிலையில் விஜய் படம் என்றாலே எவ்வளவு கோடியாக இருந்தாலும் OTT நிறுவனங்கள் போட்டி போட்டு வாங்கி வருகிறது தான் வழக்கமாக இருந்துள்ளது. ஆனால் இம்முறை நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் தொகை அதிகம் என்பதால் பின்வாங்கியுள்ளது சற்று ஆச்சரியமாகவே உள்ளது. இந்த நியூஸை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க. சேனலை மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்ல உங்களை மீட் பண்றேன்.